ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. மீன் குழம்புக்கான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு வணக்கி விட்டாச்சு. வணக்கி விட்டதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊற்றிட்டு மீன் குழம்போட சொந்தக்காரி மீனம்மா மீன் குழம்பு மீனம்மா பார்த்துக்குங்க. மீனம்மா மீன் குழம்பு வைக்கும் போதே வாசனை தூக்குதம்மா. நானே போய் கடையில் நல்ல மீனாக எடுத்து கொடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அங்கே க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அப்படி இருந்தாலும் என் ஒய்ஃப்க்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகாதுங்க. செக் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்க. குக்கரில் சாதம் வச்சுருக்கோம். ஊரில் மட்டும்தாங்க நாங்கள் அடுப்பில் வந்து பானை வச்சு தண்ணி வச்சு அரிசி போட்டு பொங்கி அதை அந்த கஞ்சி தண்ணி எடுத்து குடிக்கிறதும் அந்த கஞ்சி தண்ணியை வச்சு பழைய சோத்தில் ஊற்றி குடிக்கிறதும் இதாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், குக்கர் தாங்க. குக்கரை விட்டால் வேறு எதுவும் இல்லை. கேட்டால் கேஸோட செலவை கம்மி பண்ணுறேன்றாங்க. இந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அந்த புளிக்கரைசலை ஊற்றிடுங்க. புளிக்கரைசலை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு கொதி வரும்போது மீன் போடணும். கொதிக்க நம்ம ரெடி பண்ணது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போயிடுச்சா, இந்த தக்காளி, அந்த வெங்காயம் அதெல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நித்தனையில் சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா. மீன் குழம்பு ஓகே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போதுங்க. 5 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 3 நிமிஷம் போதும். கொதிச்சா போதும். ஆல்ரெடி கொதிச்சதில் போட்டிருக்கனால ஒரு 3 நிமிஷம் போதும். வாசம் மீன் நல்லா கொதிச்சு மீன் வாசனை வருதுங்க நல்லா. இப்போ வந்து அந்த மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம். சுவையான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் மசாலா ரெடி பண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மீன் மசாலா பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, தேஜியோட கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ஃபிஷ் ஃப்ரை டீமஸ்லேருந்து அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு 2 ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா டீப்பாக உள்ளே வர இறங்கணுன்னா நம்ம ஊசி மாதிரி வச்சுட்டு இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இறங்கியிருக்கும். மசாலாலாம் இறங்கியிருக்கும். நாங்கள் ரெகுலரெல்லாம் மீன் எடுக்கிறதில்ல, எப்போயாவது தான் எடுப்போம். பட் எடுக்கும்போது மீன் குழம்பும் பண்ணுவோம், ஃபிஷ் ஃப்ரைவும் பண்ணுவோம். மீனை பொரித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். தாச்சில் எண்ணெய் சூடு ஆகலை. இன்னும் சூடு ஆனதுக்கப்புறம் மீனை போட்டு நான் கல்யாணம் பண்ணும்போது என் ஒய்ஃபு ஒன்றுமே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வேறு லெவலுங்க. யூடியூப்பை பார்த்து சமைக்க கற்றுக்கிட்டு வேறு லெவலில் பண்ணுறாங்க என் ஒய்ஃபு. வெரி கிரேட்டுங்க. யூடியூப்பு ரொம்ப நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் யூடியூப்புக்கு ஒரு இது சொல்லலாம்.